ஆகஸ்ட் 4 ஈவினிங் ஒரு 5 o'clock இந்த மாதிரி டைமை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க 2025. ஏன்னா ஒரு மண்டே மார்னிங் நம்ம இந்தியாவில் லைக் இங்கிலாண்டில் வந்து அது சண்டே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பயங்கரமான மேட்சுங்க ஆக்சுவலாக. என்னன்னா இந்த சைடில் வந்து இந்தியாவில் விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா லீடர்ஷிப் இல்லை, 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடு, அதில் சீனியர் பிளேயரே KL ராகுல் தான். ஸோ போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இன்ஃபேக்ட் நானே கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சிராஜ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, எவ்வளோ வந்து பயங்கரமாக அவரோட எஃபோர்ட் போட்டாலும் அந்த இடத்துல வந்து பிச்சுக்கும் அவரோட ஃபேஸுக்கும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஈஸியாக அடித்து நவுத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நானே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒருத்தங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளோட எஃபோர்ட் இருக்குல்ல அதை எப்பவுமே போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக அதுக்கான கிரெடிட் கிடைக்கும் அப்படின்றது இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரியஸில் வந்து பயங்கரமாக தெரிஞ்சதுங்க. ஒரு கிரிக்கெட் லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த 1.5 months ஒரு பயங்கரமான ஒரு டைம்.